வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, சிசிடிவி கேமரா ஒர்க் ஆகலைன்னா பேசிக்காக எப்படி ட்ரபிள் ஷூட் பண்ணலான்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரெண்டு மாடல். ஒன்று பார்த்திங்கன்னா புல்லட் கேமரா, இன்னொன்று டூம் கேமரா. புல்லட் கேமரா பார்த்திங்கன்னா அவுட்டோர் யூஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க, டூம் கேமரா இன்டோர் யூஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. இதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம எந்த டைரெக்ஷனில் வேணும்னு ரொட்டேட் பண்ணிக்கலாம். ரொட்டேட் பண்ணிவிட்டு இங்கே டைட் பண்ணிடலாம். இந்த ஸ்க்ரூ எதுக்குன்னு பார்த்திங்கன்னா அப் டவுன் ஆங்கிள் வந்து அப் டவுன் வந்து வியூ செட் பண்ணிட்டு இதை டைட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்க்ரூ எதுக்குன்னு பார்த்திங்கன்னா லென்ஸ் எந்த சைடில் வேணுமோ நம்ம ரொட்டேட் பண்ணி இதை டைட் பண்ணிக்கலாம். உள்ளே பார்க்கலாம். சிலிக்கன் பாக்கெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரஸ்ட் ஃபார்மாகவும் இருக்கிறதுக்காக சிலிக்கன் கொடுத்துருக்காங்க. இதான் கேமராக்குள்ளே இருக்கிறது பார்ட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஒரே போர்டு மட்டும்தான். இதில் பார்த்திங்கன்னா எல்இடி இருக்குது, 24 எல்இடி இருக்குது. ப்ளஸ் வந்து ஒரு சென்சார் இருக்குது, நைட் விஷன் எனேபிள் ஆகும். ஒரு சென்சார் கொடுத்துருக்காங்க, ஒரு லென்ஸு. நெக்ஸ்ட்டு நம்ம டூம் கேமராவில் அந்த மாதிரி பார்க்கலாம். இதில் ஆங்கிள் செட் பண்ணுறதுன்னா ஒன்றும் இல்லை. இதில் ரொட்டேட் எல்லாமே இந்த டூமை நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணாலே போதும். சிம்பிள் ப்ராசஸ் தான். இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். டூம் கேமரா வந்து ஸ்க்ரூலாம் நம்ம ரிமூவ் பண்ணோன்னா ஜஸ்ட்டு ஒரு ரொட்டேட் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் பண்ணிடலாம். இதுலேயும் பார்த்திங்கன்னா எல்இடி கொடுத்துருக்காங்க, லென்ஸு, சென்சார் கொடுத்துருக்காங்க. இப்போ சிசிடிவி கேமரா ஒர்க் ஆகலைன்னா பேசிக்காக என்ன ட்ரபிள் ஷூட் பண்ணலாம்னு நான் சொல்கிறேன். இதுதான் அந்த கேபிள், கேமராலேருந்து வர கேபிள். இது டிசி பின். ஃபஸ்ட்டு பவர் செக் பண்ணிக்கங்க. இதில் 12 வோல்ட் வருதான்னு மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேஜராக இஷ்யூ வருது இந்த வீடியோ கனெக்டரில் தான். இந்த வீடியோ கனெக்டரை ஜஸ்ட் ரிமூவ் பண்ணுங்கள். ரிமூவ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கனெக்ட் ஆகிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஏதாவது இஷ்யூ இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ வந்து கட் ஆகிருக்கும். இந்த மாதிரி ஸ்லீவ் பண்ணிவிட்டு இது நெகட்டிவ் தனியாக எடுத்துருங்க, இது பாசிட்டிவ். இதை நீங்கள் ஸ்லீவ் பண்ணிவிட்டு நியூவாக கனெக்ட் பண்ணாலே மேக்ஸிமம் எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடும். கனெக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இதில் ப்ராப்ளம் உங்களுக்கு வந்து ஓகே, இது ஓகே ஆகிடுச்சு. அப்பயும் கேமரா ஏதாவது ஒர்க் ஆகலைன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் இதை ஓப்பன் பண்ணி இந்த பேட்ச் கேபிளை ரிமூவ் பண்ணிவிட்டு டிசி பவர் கனெக்ட் பண்ணிவிடுங்க. அடாப்டர் போட்டு ஆனில் வச்சுட்டு ஜஸ்ட் இந்த பேட்ச் கேபிளை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த கேபிளையும் ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் கனெக்ட் பண்ணாலே ஒரு 5 to 10 செகண்டில் உங்களுக்கு வந்து வீடியோ வந்து விஷுவலாக சான்ஸ் இருக்குது. அதுலேயும் உங்களுக்கு வரலாம்னா நீங்கள் அது போர்டு வந்து சர்வீஸ் தான் கொடுக்கணும்.